வணக்கம் பிரபுகளே, எப்படி நிலமாக இருக்கிறீர்களா? மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை இட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன். இன்று ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி இன்றைய காணொலியில் உங்களை சந்திப்பதை இட்டு மகிழ்கின்றேன். சரி, இன்றைக்கும் பல பேசுபொருட்கள் இருக்கின்றன. தமிழக பக்கம் தேர்தல் களம் சூடு பிடித்திருக்கிறது. இப்பொழுது வாக்களிப்பு எல்லாம் நிறைவடைந்திருக்கிறது. வரலாறு காணாத ஒரு வாக்குப்பதிவு இடம்பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இலங்கை பக்கமாக இப்பொழுது உதய ஹம்மம்பிலவுக்கு ஒரு ஆப்பு வைக்கப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் சஹரானால் பயிற்றுவிக்கப்பட்ட 300க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் இன்னமும் இலங்கையிலே தாக்குதல் நடத்துவதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்று உதய ஹம்மம்பில தெரிவித்திருக்கிறார். அவை தொடர்பான தகவலையும், சொத்து விவரங்கள் யாவற்றையும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு ஒப்படைக்கப்படவில்லை என்பது போன்று மஹிந்த ராஜபக்ச மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது. அவை தொடர்பான தகவலையும், அதே வேளையில் ஈஸ்டர் தாக்குதலின் 3வது குற்றவாளியாக பெயரிடப்பட்டிருக்கின்ற சுரேஷ் சாலே நேற்றைய தினம் நீதிமன்றத்திலே நிறுத்தப்பட்டிருக்கிறார். அவற்றின் பின்னணியில் என்ன இடம்பெற்றிருக்கிறது என்பது தொடர்பாகவும் ஆராய்வதுதான் இன்றைய காணொலியாக இருக்கிறது. வாருங்கள், முழுமையான காணொலிக்குள் செல்வோம். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் காணொலியை பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை பாருங்கள். சரி, இப்பொழுது முழுமையான விடயத்துக்குள்ளே வருவோம். என்னவென்று சொன்னால், இலங்கையிலே எவ்வாறு இந்த ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக ஒரு கைது இடம்பெறுகிறதோ, கைதின் பின்னால் பல்வேறுபட்ட முன்னாள் அரசியல்வாதிகள் கொக்கரிக்க ஆரம்பித்து விடுவார்கள். அது உதய ஹம்மம்பிலவாக இருக்கட்டும், விமல் வீரவன்சவாக இருக்கட்டும், சரத் வீரசேகரவாக இருக்கட்டும், இவர்கள் மூவருமே இவை தொடர்பாக கொக்கரிக்க ஆரம்பித்து விடுவார்கள். இவர்களுக்கும் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்பதை ஆராய வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இவர்கள், அதாவது ஈஸ்டர் குண்டு தாக்குதல் இடம்பெற்றதன் பிற்பாடு இவர்கள் தான் ஆட்சியிலே இருந்தார்கள். சரத் வீரசேகரவாக இருக்கட்டும், விமல் வீரவன்சவாக இருக்கட்டும், உதய ஹம்மம்பிலவாக இருக்கட்டும், இவர்கள் தான் அப்பொழுது ஆட்சியில் இருந்தார்கள். இப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே அண்மையிலே உங்கள் பலருக்கு தெரியும், மஹிந்த ராஜபக்ச தாங்கள் இந்த ஆட்சியை கைப்பற்ற போகிறோம், அதற்காக பல்வேறுபட்ட திட்டங்கள் தங்களிடம் இருப்பதாக தெரிவித்திருக்கின்ற இந்த காலகட்டத்திலே அவர் தெரிவித்த கருத்துக்களை ஒட்டி இப்பொழுது உதய ஹம்மம்பிலவும் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். உதய ஹம்மம்பில எப்பொழுதுமே வதந்திகளை பரப்புவதில் முன்னிற்பவர் உங்கள் பலருக்கு தெரியும். அப்படி இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் உதய ஹம்மம்பில தெரிவித்திருக்கின்ற கருத்து எப்படியாக இருக்கிறது என்று சொன்னால், இந்த தீவிரவாத தாக்குதலோடு சம்பந்தப்பட்டார் என்று சொல்லப்படுகின்ற ஷஹரான் ஹாசிமோடு சம்பந்தப்பட்டார் என்று சொல்லப்படுகின்ற, அவரால் பயிற்றுவித்தார்கள் என்று சொல்லப்படுகின்ற 300 நபர்கள் கண்டி பெரகராவு மீது தாக்குதல் நடத்துவதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்கின்ற விடயத்தை உதய ஹம்மம்பில தெரிவித்திருக்கிறார். இது அந்த நாட்டினுடைய பாதுகாப்புக்கு ஒரு அச்சுறுத்தல் விடுக்கின்ற ஒரு செயற்பாடாக இருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக பல்வேறுபட்ட வாத விவாதங்கள் இடம்பெற்று வருகின்ற இந்த காலகட்டத்திலே இந்த தாக்குதல் இடம்பெற்றதன் பிற்பாடு ஆட்சியில் இருந்தவர்கள் உதய ஹம்மம்பில போன்றவர்கள் அப்பொழுது அரசாங்கத்தில் இருந்தார்கள். ஏன் அவர்கள் அப்பொழுது இந்த 300 பேரையும் அடையாளம் காணவில்லை என்பது போன்று இப்பொழுது கேள்விகள் எழுந்திருக்கின்றன. அவர்களுக்கு புனர்வாழ்வு அளிக்கப்படவில்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், நீங்கள் ஆட்சியில் இருந்த காலகட்டத்திலே நீங்களாக அவர்களுக்கு புனர்வாழ்வு அளித்திருக்க வேண்டும், நீங்கள் அவர்களை கண்டுபிடித்திருக்க வேண்டும், அவர்களை கைது செய்திருக்க வேண்டும். ஏன் இவ்வாறான செயற்பாடுகளை நீங்கள் மேற்கொள்ளவில்லை என்பது போன்று இப்பொழுது கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. அதே வேளையில் இவ்வாறு இடம்பெற்றிருக்கின்ற இந்த சம்பவங்கள் தொடர்பாக ஒரு பொதுமகன் ஒரு கருத்தை தெரிவிப்பாராக இருந்தால், அல்லது ஏதாவது ஒரு தமிழ் மகன் இவ்வாறான கருத்தை தெரிவிப்பார் இருந்தால், அவர் பாதுகாப்பு சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட்டு நாட்டின் பாதுகாப்புக்கு குந்தகம் விளைவிக்கின்றார் என்கின்ற அடிப்படையிலே அவர் கைது செய்யப்பட்டு அவர் நீதிமன்றத்தில் நிறுத்தப்படுவார், அல்லது விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார், அல்லது பயங்கரவாத தடை சட்டத்திலே அவர் கைது செய்யப்படுவார். ஆனால் இவ்வாறு நாட்டிலே மக்கள் மத்தியிலே குழப்பங்களை ஏற்படுத்தி வருகின்ற விமல் வீரவன்ச, சரத் வீரசேகர, உதய ஹம்மம்பில போன்றவர்கள் ஏன் இதுவரை கைது செய்யப்படவில்லை என்கின்ற கருத்து இப்பொழுது வெளிப்பட்டிருக்கிறது. ஆனாலும் உதய ஹம்மம்பில தெரிவித்திருக்கின்ற இந்த கருத்தை பார்க்கின்ற வழியில் ஏதோ ஒரு சூழ்ச்சி இலங்கையிலே இடம்பெற இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த முறை மேதினங்கள் பெரிதாக சூடுபிடிக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது. பல்வேறுபட்ட அரசியல் கட்சிகள் தங்களது மேதின கொண்டாட்டங்களை தவிர்த்து வருகின்றன என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இப்படி இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் உதய ஹம்மம்பில இந்த கண்டி பெரகரா மீது தாக்குதல் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்திருக்கின்ற இந்த கருத்து மஹிந்த ராஜபக்ச தெரிவித்திருக்கின்ற கருத்தோடு ஒத்து போகின்றது என்று பார்க்கின்ற வேளையில் இவர்கள் 2019ஆம் ஆண்டும் இவ்வாறான ஒரு சம்பவம் இடம்பெற்றுத்தான் ஆட்சி மாற்றங்கள் பல ஏற்பட்டிருக்கின்றன. அன்றகுமார் திசநாயக்கா தலைமையில் இருக்கின்ற இந்த என்பிபி கட்சியை ஆட்டங்காண வைப்பதற்கு, இந்த அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கு இவர்கள் ஏதோ சூழ்ச்சி செய்கிறார்களா, அதன் ஒரு வெளிப்பாடாகத்தான் இவ்வாறான
கருத்துக்கள் வெளியிடப்படுகின்றனவா என்பது தொடர்பாக இப்பொழுது விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன. எனவே இவற்றின் பின்னணியில் ஒரு தாக்குதல் இடம்பெறலாம் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. அப்பொழுது நாங்கள் உங்களுக்கு முன்னரே தெரிவித்திருந்தோம், ஏன் நீங்கள் இவ்வாறான கருத்துக்களை நீங்கள் உள்வாங்கவில்லை என்பது போன்று உதயகம்பம்பில போன்றவர்கள் மீண்டும் கொக்கரிக்க ஆரம்பிப்பார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது. இதே வேளையில் மே மாதம் 4ஆம் தேதி அறகல போராட்டம் இடம்பெற்ற இடத்திலே இந்த அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு போராட்டம் இடம்பெற்று வருவதாகவும் ஒரு தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றன. அவையும் இடம்பெற்றால் அவற்றை நாங்கள் பார்த்து கொள்ளலாம். சரி, இப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் நேற்றைய தினம் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரிகளில் ஒருவராக கருதப்படுகின்ற 3வது குற்றவாளி என்று சொல்லப்படுகின்ற சுரேஷ் சலே நேற்றைய தினம் நீதிமன்றத்திலே நிறுத்தப்பட்டிருந்தார். அப்பொழுது அங்கே கருத்தை வெளியிட்ட பிரதி சொலிசிஸ்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் என்ன கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார் என்றால், இவ்வாறான சந்தர்ப்பங்களின் போது பல்வேறுபட்ட கருத்துக்கள் வெளியிடப்படுகின்றன என்றும் சாட்சிகள், அதாவது ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பாக சாட்சி வழங்கிய சாட்சிகள் இன்று வரை அச்சுறுத்தப்படுகிறார்கள் என்கின்ற தகவலை திலீப பீரிஸ் வெளியிட்டிருக்கிறார். அதாவது ஒரு சாட்சியின் வீட்டிலே இருந்த 6 நாய்கள் விஷம் வைத்து கொல்லப்பட்டிருக்கின்றன என்றும் அவரது வீட்டிலே கைத்துப்பாக்கிகள் மற்றும் எறிகணைகள் என்பன வைக்கப்பட்டிருந்தன என்பது தொடர்பான தகவலையும் திலீப பீரிஸ் நேற்றைய தினம் நீதிமன்றத்திலே தெரிவித்திருக்கிறார். இதன் பின்னணியிலே புலனாய்வாளர்கள் பலர் இயங்குகிறார்கள் என்றும் புலனாய்வாளர்கள் என்பவர்கள் ஒரு அரசாங்கத்தை கட்டியமைக்கின்ற ஒருவர்களாக இருக்கிறார்கள் என்றும் இவர்கள் யாருடைய ஏவலின் பேரிலே வேலை செய்கிறார்கள் என்பது போன்றும் திலீப பீரிஸ் நேற்றைய தினம் நீதிமன்றத்திலே தெரிவித்தார். இவற்றையெல்லாம் செவிமடுத்த நீதவான் என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால், உதயகம்பம்பில போன்றவர்கள் இனி பிள்ளையானையோ அல்லது சுரேஷ் சலேவோ சந்திக்க முடியாது என்கின்ற தகவலை நீதிமன்றம் இப்பொழுது வழங்கியிருக்கிறது. இனி இவர்கள் ஈஸ்டர் தாக்குதலாக யாராவது கைது செய்யப்பட்டால் நாங்கள் தான் சட்டத்திரணி என்று சொல்லிக்கொண்டு இனிமேல் சிறைச்சாலைக்கு சென்று இவர்கள் யாரையும் சந்திக்க முடியாது என்றும் சரியான சட்டத்திறனிகள் மட்டுமே அவர்களை சந்திக்க முடியும் என்பது போன்றும் இப்பொழுது கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. சரி, இவை இப்படியாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அண்மையிலே உங்கள் பலருக்கு தெரியும், மஹிந்த ராஜபக்சவின் சொத்து விவரங்கள் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிலே சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவர் சரியான சொத்து விவரங்கள் யாவும் அங்கே கொடுக்கப்படவில்லை என்றும் இன்னும் பல சொத்துக்கள் அவரிடம் இருக்கின்றன என்றும் அவரது விவரங்கள் சேகரிக்கப்பட்டு வருகின்றன என்றும் கொடுக்கப்பட வேண்டிய நேரத்திலே அவற்றை நாங்கள் அங்கே கொடுப்போம் என்பது போன்றும் மஹிந்த ராஜபக்ச கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். சரி, இது இப்படியாக இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் தமிழக தேர்தல் பக்கம் வருவோம். தமிழக தேர்தல் வாக்களிப்பு 6 மணியோடு நிறைவடைந்திருக்கிறது. 80% மேற்பட்ட வாக்கு வீதங்கள் அங்கே பதியப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் மிகுந்த ஆர்வத்தோடு வாக்களித்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. இவ்வளவு காலமும் தமிழகத்தை ஆண்டார்கள் என்று சொல்லப்படுகின்ற திமுக, அதிமுக கட்சிகளோடு விஜயனுடைய தமிழக வெற்றி கழகமும் சீமானது நாம் தமிழர் கட்சியும் பெரும் பலத்தோடு அங்கே போட்டி போட்டதை பார்க்கக்கூடிய மாதிரியாக இருந்திருக்கிறது. விஜய்க்கு இருக்கின்ற அவரது ஆதரவாளர்களின் ஆதரவோடும் சீமானுக்கு இருக்கின்ற தமிழக மக்களது பெரும்மாறியான ஆதரவோடும் இவர்கள் இருவரும் இவ்வளவு காலமும் போட்டி போட்ட கட்சிகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்திருக்கிறார்கள் என்கின்ற கருத்தும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே வேளையிலே ஒரு சில வாக்களிப்பு நிலையங்களிலே வன்முறைகள் இடம்பெற்றிருக்கின்றன என்றும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்கின்ற விடயமும் தெரிய வந்திருக்கிறது. மே மாதம் 4ஆம் தேதி இந்த வாக்களிப்பு எண்ணப்படும் என்பது போன்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் இந்த வாக்களிப்பு வீதங்களை பார்க்கின்ற வேளையில் தமிழகத்தில் வரலாறு காணாத ஒரு புரட்சி ஏற்பட்டிருக்கிறது என்றும் உண்மையிலேயே இதுவரை ஆட்சியில் இருந்தவர்கள் பெரும்பான்மை கட்சிகள் என்று சொல்லப்படுகின்ற அதிமுக, திமுக கட்சிகள் இம்முறை ஆட்சி அமைக்குமா அல்லது விஜயனுடைய கட்சி ஆட்சி அமைக்குமா, சீமான் ஆட்சி அமைப்பாரா என்பதுதான் இப்பொழுது பெரும் பேசுபொருளாக இப்பொழுது மாறியிருப்பதை பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்கிறது. இதே வேளையில் சீமானுக்கு ஆதரவு தெரிவித்து யாழ்ப்பாணத்தின் பல பகுதிகளிலும் பதாகைகள் தொங்கவிடப்பட்டிருப்பதை பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்கின்ற அதே வேளையில் மானிப்பாயிலே ஒரு மாட்டு வண்டி சவாரி மருதனாமடம் ஆலயம் வரைக்கும் இடம்பெற்றிருக்கின்றது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பார்ப்போம், தமிழக தேர்தல் முடிவுகள் மே மாதம் 4ஆம் தேதி வெளியிடப்படும். யார் ஆட்சி அமைக்கப் போகிறார்கள் என்பதை நாங்கள் அன்றைய தினமே பார்த்து கொள்ளலாம். நல்லது உறவுகளே, இவைதான் இன்றைய செய்தி குறிப்பாக இருக்கின்றன. மற்றும் ஒரு செய்தி குறிப்பிலே உங்களை சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.